சிவசிவ தொடர்ந்து திருவாசகத்தின் சிவபுராண தொடர்களுக்கு தனித்தனியே சிறு விளக்கங்களை எல்லாம் பதிவு செய்து வருகிறேன். அந்த வகையிலே 9, 10வது வரிகள் கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க என்ற இந்த தொடர்கள் இரண்டையுமே ஒருங்கிணைத்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒருங்கிய நிகழ்வுகள் இது. இந்த உடல் சம்பந்தப்பட்டது. இரண்டை மட்டும் கரத்தையும் சிரத்தையும் குறித்திருந்தாலும் ஏனைய அங்கங்களையும் திரு அங்க மாலையில் சுட்டப்பட்டவைகளையெல்லாம் நாம் இங்கே தொடர்புபடுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் தலையை நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ செவிகால் கண்மீன்களோ மூக்கை நீ முரலாய் வாயை வாழ்த்து கண்டாய், கைகால் கூப்பி தொழில் என்று சொல்கிறார். அதுதான் இந்த உடல் ஆக்கையால் பயன் என்கிறார். அதனால் இது உள்ளது. அதோடு இல்லாமல் நெஞ்சை நீனியா என்பது அகக்கரணங்களான மனம், சித்தம், புத்தி, அகங்காரங்கள் எல்லாவற்றையும் குறிக்கும். ஆக ஒருங்கிணைந்த வழிபாடு குவிதல் இயல்பாக நடக்கக்கூடியது. அது தலை சிரம் குவிதலும் இயல்பாக நடக்கக்கூடியது.